தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இந்த பக்கம் கலாவும் ரஞ்சிதமும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. எப்படியும் அவங்களால தாலி வாங்க முடியாது. இதனால பாத்தீங்கன்னா ஏமாந்து போய் தான் வரப்போறாங்க அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பரமனும் இளமதியும் வராங்க. வர்றவங்க சும்மா வரல, தாலியோட வராங்க. அதுக்கப்புறம் பரம நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாப்ல. இப்ப பாத்தீங்கன்னா இளமதிக்காக நம்ம பரம பயங்கரமா ரிஸ்க் எடுத்து காசு சம்பாரிச்சு அந்த காசுல இந்த தாலிய வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம இளமதியும் பாத்தீங்கன்னா கலாவை நக்கல் பண்ணி பேசுறாங்க. ஆனா பரமனுக்கு தான் ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் என்ன, பரமா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கலாவும் ரஞ்சிதமும் வழக்கம் போல புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம கலா கெத்தா இதுக்கப்புறம் நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வழக்கமான பஞ்சு டைலாக்க அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க இளமதி வீட்டுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா நர்மதா இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. நர்மதா பாரு, உனக்காக எங்க அண்ணன் எப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இளமதியும் அதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது முள்ள அந்த ஷூட்டிங் டைம்ல நம்ம பரமனுக்கு சில இடத்துல தீக்காயம்லாம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக நேரா மறுபடியும் பரம வீட்டுக்கு தான் வராங்க. வர்றவங்க சும்மா வரல, மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ மாத்திரையை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையாலேயே பார்த்தீங்கன்னா மயிலறகாலையே பார்த்தீங்கன்னா அந்த தீக்காயம் பட்ட இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து தடவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க, நமக்காக பரம இப்படியெல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்கமிங்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.